Hello everyone. Do you know about pronouns? Today I have decided to describe about pronouns. I'm going to describe you that how and where to use these different types of pronouns. Okay? Okay friends, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற விஷயம் ப்ரோனவுன்ஸ் பற்றினது. ப்ரோனவுன்ஸ் எந்த இடங்களில் எப்படியாக யூஸ் பண்ணுவன்றதை எக்ஸாம்பிள்ஸோடு டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஸோ are you ready to learn this? Shall we move on to the video? First, let's see what are the pronouns. Pronouns are the words that can be used instead of a noun. So, pronouns என்றால் என்ன? ப்ரோனவுன்ஸ் என்கிறது ஒரு நவுனுக்கு பதிலாக ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு வேர்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் சேரா went to the shop. சேரா bought a book. இவ்வாறு வரும் பொழுது எல்லா இடத்துலையும் சேரா சேரா என்று போடுறதுக்கு பதிலாக அந்த சேரா என்றதுக்கு பதிலாக நாங்கள் போடக்கூடிய ஒரு வேர்ட் அதுதான் ப்ரோனவுன். That is she. Sarah went to the shop. She bought a book. ஸோ இங்கே ப்ரோனவுன்ன்றது she. இவ்வாறான பல ப்ரோனவுன்ஸ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணப்படுது. அந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாம் என்னன்ற லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் நாம் பார்க்கலாம் வித் தமிழ் மீனிங். ஃபர்ஸ்ட் ஐ என்றால் நான். மீ என்றால் நான். மை என்றால் என்னுடையது. மைன் என்றால் என்னுடையது. So as you can see here, I and me gives the same meaning as well as my and mine gives the same meaning. ஓகே, நீங்கள் பார்க்குற வகையில் இங்கே ஐ மீ இந்த ரெண்டு வேர்டே மீனிங் நான் அப்படின்றது தான். அதே போல் மை மைன் ரெண்டுடையும் மீனிங் என்னுடையது அப்படின்றது தான். ஆனால் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் டிஃப்ரெண்ட்டாக அமையும். அதை நாங்கள் இப்போ பார்ப்போம் வித் எக்ஸாம்பிள்ஸ். So everyone, see these examples very carefully. இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஐ நோ மீரா, எனக்கு மீராவை தெரியும். செகண்ட் ஒன் மீரா நோஸ் மீ, மீராவுக்கு என்ன தெரியும். ஸோ ஐ அண்ட் மீ ஆர் த சேம் மீனிங் நான் அப்படின்றது. பட் அது ஐ யூஸ் பண்ணப்படுறது ஒரு சென்டென்ஸ்ட சப்ஜெக்டாக, அதாவது எழுவாய் அப்படிங்கிற இடம். தமிழில் சொன்னால் எழுவாய்ன்னு சொல்வோம். அதுக்குரிய இடத்துல தான் ஐ யூஸ் பண்ணப்படுது. ஐ நோ மீரா, நான் என்ற அந்த ஐ என்ற வேர்ட் ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்டாக வருகிறது. பட் மீ என்கிற வேர்ட் ஆப்ஜெக்டாக வருகிறது. தமிழில் சொன்னால் செயற்படுபொருள் அப்படின்னு சொல்லுவோம். மீரா நோஸ் மீ. இந்த ரெண்டுக்கும் இடையிலான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் இட்ஸ் மை கா. இட்ஸ் மை கா, என்னது கா. அந்த மை என்ற வேர்ட் வந்து ஒரு நவுனோட சேர்த்து யூஸ் பண்ணப்படுது. அடுத்த லாஸ்ட் எக்ஸாம்பிளில் தட் கார் இஸ் மைன், அதுவும் என்னுடையது அப்படின்ற மீனிங் தான் மைன். பட் அது ஒரு நவுன் இல்லாமல் யூஸ் பண்ணப்படுது. தேர்ட் எக்ஸாம்பிளில் மை கா என்று வருது. அப்போ அந்த காவோட சேர்த்து தான் அந்த மை, அந்த காக்கு ஆன அந்த கா என்ற அந்த நவுனுக்கான ஒரு அட்ஜெக்டிவாக அடைமொழியாக யூஸ் பண்ணப்படுகிறது. மை கா ஒரு நவுன் சேர்த்து யூஸ் பண்ணப்படுகிறது. பட் மைன் என்ற வேர்ட்
ஒரு நவுன் சேர்க்கப்படாமல் தனியாக யூஸ் பண்ணப்படுகிறது. இப்போ இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் உள்ள மற்ற ப்ரோனவுன்ஸும் என்ன அப்படின்றத நாங்கள் கிளியராக பார்க்கலாம். So let's first see what are the pronouns that are used as subject. இந்த எழுவாய் அப்படிங்கிற இடத்துல சப்ஜெக்ட் அப்படி என்ற இடத்துல யூஸ் பண்ணப்படக்கூடிய ப்ரோனவுன்ஸ் என்ன அப்படின்றத நாங்கள் இங்கே பார்க்கலாம். Those are I, நான், we, நாங்கள், you, நீ அல்லது நீங்கள். சிங்குலர் ப்ளூரல் ரெண்டாவும் யூங்கிற வேர்ட் யூஸ் பண்ணப்படலாம். நீ அல்லது நீங்கள். தே அவர்கள், ஹீ அவன், ஷீ அவள், இட் அது. இந்த எல்லா ப்ரோனவுன்ஸும் ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்டாகத்தான் யூஸ் பண்ணப்படும். Next thing that we're going to see is pronouns that can be used as objects. அதாவது ஒப்ஜெக்டாக யூஸ் பண்ணப்படக்கூடிய pronouns. அவை என்னவென்றால் மீ நான், அஸ் நாங்கள், யூ நீ அல்லது நீங்கள், ஹிம் அவன், ஹர் அவள், தெம் அவர்கள். இந்த எல்லா ப்ரோனவுன்ஸும் ஒரு சென்டென்ஸோட ஒப்ஜெக்டாக யூஸ் பண்ணப்படலாம். அதாவது அந்த சென்டென்ஸில் கடைசியில் தான் மோஸ்ட்லி இவை இடம்பெறும். Next set of pronouns that we're going to see is pronouns that are used with a noun. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ப்ரோனவுன்ஸ் எவை என்றால் ஒரு நவுனோட சேர்த்து யூஸ் பண்ணப்படக்கூடியவை. இந்த ப்ரோனவுன்ஸை நாங்கள் அட்ஜெக்டிவாகத்தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு நவுனுக்கு முன்னாடி அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காகத்தான் இவ்வாறான ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணப்படுது. தோஸ் ப்ரோனவுன்ஸ் ஆர் மை எனது, our எங்களது, your உனது அல்லது உங்களது, his அவனது, her அவளது, their அவர்களது, its அதனுடையது. இந்த ப்ரோனவுன்ஸோட ப்ளஸ் நாங்கள் ஒரு நவுனை யூஸ் பண்ணி சென்டென்ஸை உருவாக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நாங்கள் எண்டில் பார்க்கலாம். Okay, the last set of pronouns that I'm going to show you are pronouns that are used without a noun. இப்போ நாங்கள் பார்க்க போகிற ப்ரோனவுன்ஸை ஒரு நவுன் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். Let's see what are them. Mine என்னுடையது, ours எங்களுடையது, yours உன்னுடையது அல்லது உங்களுடையது, his அவனது, hers அவளது, theirs அவர்களது. இந்த ப்ரோனவுன்ஸோட ஒரு நவுனை நாங்கள் சேர்க்காம ஜஸ்ட் தனியாக யூஸ் பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு they will be much clear. First, let's see the example for the pronouns that can be used as subjects and then objects. First, as you can see here, I know Mira. Here, I has been used as a subject. இங்கு I ஒரு சப்ஜெக்டாக யூஸ் பண்ணப்படுது. நான், I know Mira. எனக்கு மீராவை தெரியும். In the other side, Mira knows me. Me is same as I. அதாவது me என்பதும் நான் தான். பட் இங்கு ஒப்ஜெக்டாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. மீராக்கு என்ன தெரியும். See the second example. We know Mira. எங்களுக்கு மீராவை தெரியும். In the other side, Mira knows us.
மீராவுக்கு எங்களை தெரியும். அங்கே அஸ்ங்கிற வேர்ட் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. தேர்ட் ஒன், யூ நோ மீரா. In the other side, மீரா knows you. யூங்கிறது ரெண்டு இடத்துலையும் சேமாக தான் யூஸ் பண்ணப்படுது. He knows மீரா. மீரா knows him. He knows மீரா. அவனுக்கு மீராவை தெரியும். மீரா knows him. மீராவுக்கு அவனை தெரியும். நெக்ஸ்ட் ஒன், she knows மீரா. அவளுக்கு மீராவை தெரியும். மீரா knows her. மீராவுக்கு அவளை தெரியும். The final one is they know மீரா. அவர்களுக்கு மீராவை தெரியும். And the other side, மீரா knows them. மீராவுக்கு அவர்களை தெரியும். இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்க்குறது மூலமாக இந்த ப்ரோனவுன்ஸை எவ்வாறாக யூஸ் பண்ணலாம்ங்கிறது உங்களுக்கு கிளியராக விளங்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, now let's see the final set of examples. இங்கே one set of pronouns நவுனோட சேர்த்து யூஸ் பண்ணப்படுகிறது. and the other set of pronouns ஒரு நவுன் இல்லாமல் தனியாக யூஸ் பண்ணப்படுகிறது. so you can see these examples with the meaning. First one is, it's my car. My car. It's my car. இது எனது car. So same meaning, mine, but it's used without a noun. எப்படி என்றால், it's mine. அது எனது. or else, this car is mine. தனியாக mine அப்படின்ட்டு தனியாக வரும். பட் மை என்றது மை கா, அந்த காவோட சேர்த்து அதுக்கு முன்னாடி வரும். மைன்ங்கிறது தனியாக யூஸ் பண்ணப்படும். அதே மாதிரி செகண்ட் ஒன் இஸ், இட்ஸ் our car. In the other side, it's ours. எங்களுடையது. இட்ஸ் our car. இது எங்களுடைய கார். In the other side, ours யூஸ் பண்ணி சொன்னாமண்டா, that car is ours. அந்த கார் எங்களுடையது. Third one, it's your car. or else, it's yours. The fourth one is, it's his car. அது அவனது கார். அது without noun சொல்வதா இருந்தால், it's his. As you can see here, his என்கிற word மட்டும் with noun and without noun can be used. ரெண்டு விதமாகவும் அதை யூஸ் பண்ணலாம், his அப்படிங்கிற வேர்டை. ஓகே, remember that thing. The next one is, it's her car. அது அவளது கார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நவுனோட சேர்த்து her என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். பட் hers அப்படிங்க சொல்வதாக இருந்தால் ஒரு நவுனை யூஸ் பண்ண மாட்டோம். இட்ஸ் hers. or else, that car is hers. The final one is, it's their car. அது அவர்களது கார். இங்கே காங்கிற நவுன் சேர்த்து யூஸ் பண்ணி இந்த தே என்பது நாங்கள் சென்டென்ஸில் சேர்ப்போம். பட் தேர்ஸ் அப்படி என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு நாங்கள் நவுனை சேர்க்க மாட்டோம். இட்ஸ் தேர்ஸ், அது தனியாகத்தான் சொல்வோம், அது அவர்களுடையது. So I think that you have got a clear picture about pronouns. So shall we meet from another video soon? Okay, don't forget to subscribe my channel and click on the bell icon so that you won't miss any of my videos. Okay, thank you for watching. Bye bye.